வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கலக்கலான பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பட்டர் பிஸ்கெட் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 1.5 கப் போல் மைதா எடுத்திருக்கேன். 100 கிராம் போல் ரூம் டெம்பரேச்சரில் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். சர்க்கரை 1.5 கப் மைதாவுக்கு 3/4 கப் சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு 1 பிஞ்ச் ஆட் பண்ண போகிறோம். தண்ணீர் தேவைக்கேற்ப. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்த ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வச்சுருக்கணும். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா பட்டரை 2 hours பிஃபோராகவே எடுத்து வெளியே வச்சிடணும். பட்டர் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். இல்லைனா பிஸ்கெட் சாஃப்டாக இருக்கிற ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். இப்போ இந்த பட்டரை நம்ம நல்லா பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்டரை வச்சு நான் பட்டரை நல்லா சாஃப்டாக பீட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்ம தண்ணியை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரே ஒரு பிஞ்ச் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்ஸ்க்கு கம்பல்சரி மெஷர்மெண்ட் ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மெஷர்மெண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே வராது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்ச மைதாவை ஆட் பண்ணலாம். பட்டர் பிஸ்கெட்டுக்கு எந்த ஒரு ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது. பட்டரை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃப்ளேவராக நீங்கள் எலாச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஃப்ளஜலாவை வச்சுட்டு ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஃப்ளஜலாவை வச்சுட்டு சுகரும் பட்டரும் நல்லா கோட் ஆகணும் நம்மளுடைய மைதாவில். ஸோ பாருங்கள், நான் நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டேன். பட்டரும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தால் மைதாவும் நல்லா ஜெல்லாக அடித்து பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணால் ஷேப் ஹோல்ட் ஆகணும். அதே நேரத்தில் மறுபடியும் நம்ம ரிலீஸ் பண்ணால் ஷேப் ரிலீஸ் ஆகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது போல் மாவு நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். சப்பாத்திக்கு பிணையிறது போலாம் பிணையவே கூடாது. ரொம்ப சாஃப்டாக இந்த ஃபிங்கர்ஸ்லேயே நம்ம ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், பட்டர் பிஸ்கெட்க்கு நான் மாவு பிணைஞ்சிட்டேன். ஸோ பாருங்கள், ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கையில் எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணி நம்ம ஷேப் பண்ணால் ஷேப் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. 5 minutes போல் நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்துடலாம். 5 minutes கழித்து நம்ம பிஸ்கெட்கான ஷேப் ரெடி பண்ணலாம். பாருங்கள், 5 minutes போல் நம்மளுக்கு டோ நல்லா ரெஸ்ட் எடுத்துடுச்சு. நான் பக்கத்துலேயே பேக்கிங் பிளேட் எடுத்து நான் க்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பட்டரால். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸ் ரெடி பண்ணி நம்ம பிஸ்கெட் ஷேப் நம்ம கொண்டுட்டு வரலாம். ஸோ பாருங்கள், இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக பால்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணணும். கிராக்ஸ் வராத அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், எந்த இடத்துலையுமே கிராக்ஸ் வராமல் நான் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டேன். எந்த ஷேப் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் அந்த ஷேப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிஸ்கெட்ஸும் நம்ம இதே போல் ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் ட்ரேயில் நம்ம வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இன்னொரு பால் எடுத்து அதே போல் நான் ஷேப் பண்ணிட்டேன். இதே போல் ரிமைனிங் இருக்கிற டோவை நம்ம ஷேப் பண்ணி பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே நான் பிஸ்கெட் ஷேப்பில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம இந்த பிஸ்கெட்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 minutes போல் நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணலாம். ப்ரீ ஹீட் ஆப்ஷனில் நான் 170 degree Celsius வச்சுருக்கேன். 10 நிமிஷம் வச்சு நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அவன் நம்மளுக்கு ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஸோ அவன் நம்மளுக்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிஸ்கெட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம மில்கால் கோட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மில்கால் கோட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் கூட நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பிஸ்கெட்டை நம்ம அவனில் வச்சிடலாம். அவனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷனில் 170 டிகிரி வச்சுருக்கேன். 170 டிகிரியில் 10 minutes போல் நம்ம பேக் பண்ணால் போதும்.
10 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா பிஸ்கெட் வந்து ரொம்ப ஹார்டாயிடும். பிஸ்கெட் எப்பவுமே நம்ம சாஃப்ட்டாக எடுக்கணும். சாஃப்ட்டாக எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுக்கப்புறம் ஹார்ட் ஆகணும். அப்படியே பிஸ்கெட் வந்து நம்ம பைட் பண்ணி சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸ் மெயின்டைன் ஆகும். நீங்கள் ஓவர் குக்கே நீங்கள் அவனில் பண்ணிட்டோம்னா பிஸ்கெட் வந்து ரொம்ப கல் போல் ஆகிடும். நம்ம வந்து உடச்சி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ 10 மினிட்ஸ் போதும். 170 டிகிரி செல்சியஸில் வந்து கன்வெக்ஷன் ப்ளஸ் மைக்ரோவேவ் காம்பினேஷன் வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் மைக்ரோவேவ் இல்லை வெறும் கன்வெக்ஷன் வைக்கிற மாதிரி இருந்தால் 15 மினிட்ஸ் போல் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் ஒரு 25 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 25 செகண்ட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய பட்டர் குக்கீஸ்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு அவனுடைய ப்ராசஸ் எந்த ஆகிடுச்சு, நம்ம அவன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், பிஸ்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இது போல் பண்ணால் லைட்டாக நம்மளுக்கு உள்ளே போகணும். ஏன்னா அப்போ தான் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பர்ஃபெக்டான பிஸ்கெட் ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ஹார்டாயிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்தால் பிஸ்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டான பர்ஃபெக்டாக அந்த க்ரன்ச்சினஸோடு இருக்கும். ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், நம்ம வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான பட்டர் குக்கி இல்லைனா பட்டர் பிஸ்கெட் உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப இந்த கலக்கலான பட்டர் பிஸ்கெட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.